ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஐயா இவங்க தான். வாங்கம்மா. வணக்கம் ஐயா, நான் வெளியே இருக்கேன். உட்காருங்கம்மா. இல்ல இருக்கட்டும் ஐயா. இப்ப உங்களை 2 பேரும் பார்க்க வரதா சொல்லியிருந்தாங்கல்ல? ஆமா, சிவான்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. மந்திரமூர்த்தி ஐயாவுக்கு தெரிஞ்சவர் தான். ஆமா, நீங்க யாரு? இதெல்லாம் எது கேக்குறீங்க? ஐயா, நான் தான் மந்திரமூர்த்தியோட பேத்தி. அப்படியாம்மா? ஐயா தவறிட்டதா சிவா சொன்னாரு. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுமா. அது சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஐயா, தாத்தா இங்க வந்ததே சிவாக்கு தன்னோட குடும்பம் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஆமாம்மா, அந்த விவரம் தான் ஐயா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே. அது சம்பந்தமா உறுதிப்படுத்துறேன்னு போனாரு. அப்படின்னா இந்த விஷயம் அந்த தம்பி கிட்ட சொல்லலையா? அது தெரியாம தான் அந்த தம்பி என்ன பார்க்க வருதா? ஐயா, அப்படி என்ன உண்மை? நான் அதை தெரிஞ்சுக்கலாமா? இல்லம்மா, ஒருத்தரோட நாடி பத்தின உண்மைய அது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாதுமா. ஐயா, நீங்க சொல்லலனாலும் அந்த உண்மை எனக்கு தெரியும். சிவாவோட குடும்பம் தான் வினோதினியோட குடும்பம். வினோதினியோட புருஷன் தான் சிவா. ஆனா இந்த விஷயம் இப்ப வரைக்கும் எனக்கும் என் தாத்தாக்கும் மட்டும்தான் தெரியும். அவரும் இப்போ இல்ல. அடுத்ததா உண்மை தெரிஞ்சது நீங்க மட்டும்தான். ஐயா, நீங்களும் அந்த உண்மைய சொல்லக்கூடாது. என்னம்மா சொல்ற? இவ்வளவு நாள் அந்த உண்மையை சொல்லாம இருந்ததே தப்பு. இதுல என்ன வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்ற? இந்த பாருமா, என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண முடியாதுமா. அவங்க வரட்டும், நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க என்ன உசுரோட பார்க்க முடியாது. ஏன்னா என் உசுரே சிவாதான். அவர் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன். நீ இப்படி மிரட்டினா நான் பயப்பட மாட்டேம்மா. என் தொழிலுக்கு நான் எப்பவுமே உண்மையா தான் இருப்பேன். அப்ப நானும் என் காதலுக்கு உண்மையா தான் இருப்பேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பாவை முழுங்கிட்டேன். பிறந்ததும் அம்மாவை முழுங்கிட்டேன். அனாதையா தான் இந்த பூமிக்கு வந்தேன். எனக்கு ஆதரவா அம்மா அப்பாவா இருந்தது என் தாத்தா மட்டும்தான். எங்களுக்குன்னு யாருமே இல்லாத சமயம்தான் சிவா எங்க கூட பாபுவா வந்தாரு. அவரும் கிட்டத்தட்ட எங்களை மாதிரி தான் இருந்த குடும்பத்தை தொலைச்சிட்டு தான் யாருன்னே தெரியாத அனாதையா தான் 10 வருஷம் எங்க கூட இருந்தாரு. என் தாத்தாக்கு அப்புறம் எனக்கு உறவுன்னு கிடைச்சது அவரு மட்டும்தான். சின்ன வயசுல இருந்து எனக்கு அறிமுகமான முகமும் நான் ஆசையா பார்த்த முகமும் அவர்தான். அவரு மட்டும்தான். அந்த அன்பும் அரவணைப்பும் என் மனசுல அவரு எனக்கானவர்னு பதிய வச்சிருச்சு. அவர்தான் என்னோட உறவுன்னு உணர வச்சிருச்சு. அப்படிப்பட்ட உறவை நான் எப்படியா இழக்க முடியும்? அவருக்கு அவரு குடும்பம் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நான் திரும்ப அனாதை ஆயிர மாட்டேன். அதுக்கு நான் இப்பவே செத்து போயிடலாம். இப்ப சொல்லுங்க, நான் எப்படி அவரை விட்டு கொடுக்க முடியும்? ஐயா, நான் எப்படி எனக்கு தெரிஞ்ச உண்மையை அவர்கிட்ட சொல்ல முடியும்? உன் கதையிலயும் ஒரு நியாயம் இருக்குமா. உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. ஆனாலும் உண்மை கதையை எப்படிமா மறைக்க முடியும்? ஐயா, அவங்க 2 பேரும் 10 வருஷமா குடும்பத்தை இழந்து தவிச்சுக்கிட்டு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. அந்த உண்மையான அன்பு சேரணும் தானே? ஐயா, அவங்க இழந்து பல வருஷம் ஆகுது.
இப்ப வேற ஒரு வாழ்க்கைய சகிச்சுக்கிட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நான் இப்ப வரைக்கும் சிவாவை மட்டும் தானே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ என்ன நினைச்சு பாருங்க ஐயா. அது மட்டும் இல்ல, வினோதினி அக்காக்கு வேற ஒரு கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. அவங்க பசங்க அவர் அப்பா ஸ்தானத்துல கொண்டு வந்து அவர்தான் அப்பான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப போய் அவரு இல்ல, இவர்தான் உண்மையான அப்பான்னு சொன்னா அந்த பசங்க மனசு எதை ஏத்துக்கும்? பார்க்காத அப்பாவையா இல்ல பழகுன அப்பாவையா?